நம்பிக்கையை இழக்காதே. ஸ்காட்லாந்தில் ராபர்ட் ஃப்ரூஸ் என்ற அரசர் ஒருவர் இருந்தார். அவர் பல போர்களில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றார். ஆனால் ஒருமுறை அவர் மோசமாக தோல்வியடைந்தார். உயிரை காப்பாற்ற போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடி ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார். ஆழ்ந்த துக்கத்திலும் ஏமாற்றத்திலும் மூழ்கி எல்லா நம்பிக்கையையும் இழந்திருந்தார். ஒரு நாள் குகையில் ஒரு சிலந்தியை கண்டார். அது குகையின் மேற்கூரையில் இருந்த வலையை அடைய முயற்சித்தது. 6 முறை முயற்சி செய்தும் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தது. அரசர் ஆர்வத்துடன் சிலந்தியை கவனித்தார். சிலந்தி நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ததைக் கண்டு வியந்தார். 7வது முயற்சியில் சிலந்தி வெற்றிகரமாக தனது வலையை அடைந்தது. இந்த சம்பவம் அரசர் ப்ரூஸின் மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. புதிய வலிமையும் தைரியமும் பெற்று தன் படைகளை திரட்டி மீண்டும் போர் புரிந்தார். இம்முறை புதிய உற்சாகத்துடன் போரிட்டு இறுதியில் தன் நாட்டை விடுவிப்பதில் வெற்றி பெற்றார். நீதி: வெற்றி பெறும் வரை முயற்சியை கைவிடாதே. Never give up hope. There once was a king in Scotland named Robert Bruce. He fought and won many battles. However, once he was badly defeated and had to flee from the battlefield to save his life. He took shelter in a cave. Immersed in deep sorrow and disappointment, he had almost given up all hope. One day, while in the cave, he noticed a spider. The spider was attempting to reach its cobweb on the cave's roof. It made 6 attempts to reach its web, but each time it fell. The king watched the spider with great interest. He was amazed to see that the spider didn't lose hope and continued its efforts. On its 7th attempt, the spider finally succeeded in reaching its web. This incident rekindled King Bruce's spirit. With renewed strength and courage, he gathered his forces and fought another battle. This time, fighting with fresh determination, he succeeded in liberating his country. Moral: success comes to those who persevere.